இன்க்ரிமெண்ட் இல்லை, மூப்படிப்பில் இல்லை, ப்ரொமோஷன் வரல, செட்டில்மெண்ட் கிடைக்கலங்கிற கவலையெல்லாம் இனி உங்களுக்கு இருக்காது. இந்த கல்வி திட்டம் வந்துச்சுன்னா ஏன்னா உங்களுக்கு வேலை கிடையாது. இந்துத்துவ அரசுன்னு சொல்லி அம்பலப்படுத்தி எழுதியிருப்பது ஒரு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையோட அமைச்சர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது சாமானியர் குரல் அல்ல. ஒரு கல்வி ஆய்வாளர் பண்ண முடியும், ஒரு சிபிஎம் கட்சியை சேர்ந்த பண்ண முடியும், ஒரு தாமுசாக்காரர் பண்ண முடியும், அதோட நோக்கங்கள்லாம் சொல்ல முடியும். அவர்கள்லாம் இந்த கல்வி முறை வந்ததுன்னா எவ்வளவு மோசமாயிடும் அப்படிங்கிறத ஒப்பிட்டு ரொம்ப நேர்த்தியா சொல்லி அதோட முடிச்சிருவாங்க. அன்பில் மகேஷோட சிறப்பு என்னன்னா அதோட முடிக்காம மாறாக இந்த 100 ஆண்டுகளில் தமிழ்நாடு எப்படி கல்வித்துறையில் திராவிட இயக்கம் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்குங்கிற பதிவு பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பல பேர் இந்த பதிவு பண்றதே இல்லை. இந்த பிரதேசிய கல்விக் கொள்கை குறித்து சொல்றவங்க யார் எழுத்தாளராக எழுதியிருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆய்வாளராக இருந்ததை ஒப்பிட்டு மிக சிறப்பாக அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆனா இதுல குறைபாடு பற்பணியம் எப்படி செயல்படுதோ அது போல் தான் தேசிய கல்விக் கொள்கை செயல்படுது. 200 ரூபாய் 300 ரூபாய் ஏதோ ஒரு சொல்லு, முதல்ல எவிடன்ஸ் சொல்லு. அதுதான் நான் திருப்பி சொல்றேன். சென்டிமெண்ட்ஸ்க்கு இடம் கிடையாது. நம்ம மீது எவனாவது ஒருத்தர் அவதூறா அவங்க சொல்லிட்டான்னா நாம சென்டிமெண்ட்ஸா சொல்லக்கூடாதுங்கிறது மட்டும் இல்ல, நம்மளை ஒருத்தர் இழிவா நம்ம இதுவா பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னா நம்மளை சென்டிமெண்டா வீழ்த்துவதற்கு நம்மளை கேவலமா திட்டுவான், ஊழல் பட்டன்னு சொல்லுவான், கெட்ட வார்த்தை திட்டுவான், நமது குடும்பத்து பெண்களை குறித்து அவமானப்படுத்தி பேசுவான். அதற்கு நாம் உணர்ச்சி வசப்படுறோம்ல, அதுவும் சென்டிமெண்ட் தான். அது பொலிட்டிக்கல் கிடையாது. ஒருத்தர் நம்ம அம்மாவை திட்டா, நம்ம மனைவியை திட்டான்னு நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நம்மளோட அரசியல் கட்டத்திலிருந்து இயங்கி அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண ஆயிட்டோம்னா அதுவும் சென்டிமெண்ட் தானே தவிர அது பொலிட்டிக்கல் கிடையாது. நாம அரசியல் ரீதியா சென்டிமெண்டா அப்ரோச் எவிடன்ஸ் மட்டும் பொலிட்டிக்கலா மட்டும் இருக்கணுங்கிறது மட்டும் இல்ல, நம் மீது நடக்கிற தாக்குதலுக்கான ரியாக்ஷன்ஸ்ல கூட சென்டிமெண்ட் இருக்கக்கூடாதுங்கிறத நமக்கு வேற யாரும் கத்துக் கொடுக்கல. அதே தலைவர் தந்தை பெரியார் தான் கத்துக் கொடுத்தாரு. செருப்பால கூட அடிப்பான், மலத்தை தூட அடிப்பான், அப்படி தொடச்சு போட்டு ஸ்டைலா போயிட்டாரு பெரியாரு. நோ சென்டிமெண்ட்ஸ். செருப்பால் அடிச்சுட்டாங்கிறது ஒரு அவமானம் கிடையாதுடா, பெரியார் சென்டிமெண்ட் தானே. செருப்பால் அடிக்கிறதுங்கிறது சமூகம் உருவாக்கிட்டு ஒரு சென்டிமெண்ட். அந்த சென்டிமெண்ட் பெரியார். அதுதான் பெரியாரை போல் ஒரு சமூகத்தை பார்த்த ஒரு மாபெரும் அறிவியலாளரை பார்க்க முடியாது. அவர் சமூகத்தை அறிவியல் ரீதிய சென்டிமெண்ட்டை பார்க்கல. அவர்கிட்ட பாசம் பற்று ஜாதி உணர்வு அதெல்லாம் கிடையாதுன்னு இல்லை, சமூக கட்டமைத்த அவமானம்ங்கிற சென்டிமெண்ட்டுக்குள்ளோட கிடையாது. தன்னை பற்றியான மதிப்பீடு ஒரு சென்டிமெண்ட்ல வச்சிருக்கிறான், அதை பத்தி அவருக்கு அந்த பொருட்டு கிடையாது. அதனால செருப்பால் அவர் என்ன எடுத்திருப்பாருன்னா சென்டிமெண்ட் முக்கியம் இல்லை. ஒருத்தர் செருப்பு கொண்டு அடிச்சு கூட அடிப்பாருன்னா நல்ல வேலை அவன் உருட்டுக்கட்டையில் அடிக்கலன்னு வச்சிருப்பாரு, அவ்வளவுதான். அதான என்ன அர்த்தம்? உருட்டுக்கட்டையில் அடிச்சு நம்மளை படுக்க வச்சுட்டான்னா 4 இடத்துல பிரச்சாரம் பண்ணி இந்த மக்களை அறிவுப்படுத்துறதை கெடுத்து நம்மளை 1 மாசம் ஆஸ்பத்திரி படிக்க வச்சிருவான். புண்ணியமா அவனுக்கு புண்ணியமா போச்சு செருப்பால் அடிச்சா தான் நினைச்சிருப்பாரு பெரியாரு. நோ சென்டிமெண்ட்ஸ். அடிச்சவனுக்கு தான் அதை அவமானப்படுத்துறத நீ ஒண்ணுமே பெரியார் பண்ண முடியாது. பெரியார் சென்டிமெண்ட்ஸ் அதெல்லாம் தாண்டி ஒரு அவரை போல் நீங்க ஒரு தலைவர் பார்க்க முடியாது. தன்னை பற்றியான சுய மதிப்பீடுகளே இல்லாத ஒரு தலைவராக பெரியார் இருந்தார் பார்த்தீங்களா, அதை பெரியார் கிட்ட கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஆசிரியர் வேலை உங்க வேலை இவ்வளவு பேசுறது எல்லாமே இருக்குல்ல, மாணவர்கள் பள்ளிக்கூடத்துல இல்லை, கல்வி இல்லை, இனி எதுவுமே இல்லைங்கிறத விட்டுருங்க. உங்களுக்கு வேலையே இல்லை. நமக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை, மூப்படிப்பில் இல்லை, ப்ரொமோஷன் வரல, செட்டில்மெண்ட் கிடைக்கலங்கிற கவலையெல்லாம் இனி உங்களுக்கு இருக்காது. இந்த கல்வி திட்டம் வந்துச்சுன்னா, தேசிய கல்விக் கொள்கை வந்துருச்சுன்னா இன்கிரிமெண்ட் இல்ல, நம்ம கொடுக்க வேண்டிய இது நிக்குது அது நிக்குதுலாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வேலை கிடையாது, அவ்வளவுதான். ப்ரமோஷன்ஸ் எதுவுமே கிடையாது, மொத்தத்தை மூடி பண்ணுவாங்கிறத ஆதாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறாரு. ப்ரமோஷன்ஸ் கிடையாது தெரியுமா உங்களுக்கு? ப்ரமோஷன்ஸ் பணி மூப்பு அடிப்படையில் ப்ரமோஷன் கொடுக்குறாங்கல்ல, சீனியாரிட்டி, அது கிடையாது. க்ளோஸ் பண்றோம். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா செயல்பாட்டின் முறையில் ப்ரமோஷன். இப்போ நீங்க சீனியரா ராதா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, டீச்சர் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அறிவுலாம் இருக்கிறாங்கன்னா அவர் சீனியரா இருக்கிறாங்கன்னா அடுத்து இவருக்கு தான் ப்ரமோஷன் கிடையாது. நேற்று ஒரு பையன் சேர்ந்துருப்பான், சேர்ந்துட்டோம்னா அவன் 1 மாசம் தான் இருக்கும், அவன் துரு ஓடியா இருப்பான். ஒரு வேலைக்கு சேர்ந்து 30 வருஷம் ஒரு ராதியார் துரு ஓட முடியாது. உன்னை விட அவர் சுறுசுறுப்பா செயல்படுறாரு, அவருக்கு தான் ப்ரமோஷன் தருவாங்க. அதான் செயல்பாட்டின் அடிப்படையில் ப்ரமோஷன் என்னது அதுதான். அது மட்டும் இல்ல, இன்னொன்று பரிந்துரை நடிப்பில் ப்ரமோஷன். எவ்வளவு மோசமா இருப்பார் பரிந்துரை நடிப்பில் ப்ரமோஷன். இப்ப தலைமை ஆசிரியராக இருக்கிறவரு தன் பள்ளிக்கூடத்துல யாருக்கு என்ன செய்யணுங்கிற தலைமை ஆசிரியர் முடிவு பண்ணிக்கலாம்னு வந்துருது. அப்படி ஒரு செட்டப் முற்றிலுமாக சமூக நிதி குளிதோண்டி விஷயமாக மொத்தத்தையும் காலி பண்றான். அதை விட முதல்ல சொன்ன ராணுவ அதிகாரி அதெல்லாம் சமூக ஊழியர்னு சொன்னல, பள்ளிக்கூடத்துல வாதியார் ரிட்டையர் போயிட்டாரு, செத்து போயிட்டாரு, காலி இடங்கள் 10 லட்சம் இடங்கள் காலியா இருக்குது இப்ப இந்தியா முழுக்க. அதை இப்ப திட்டத்துல யாரும் ஃபில் பண்ற யோசனை கிடையாது. ஃபில் பண்றதுக்கு ராணுவ வீரரை போடுறான், அதெல்லாம் போடுறான். அவன் சமூக ஊழியரை போடுறான்ல. சமூக ஊழியர் யாரு? RSS. அவர் என்ன பண்றாரு? டவுசர் போட்டு வருவாரு. டவுசர் போட்டு RSS பள்ளிக்கூடங்களை RSS மாற்றுவதற்கு எதுவும் சட்டத்தை கொண்டு வந்துக்குவான்.
இந்த பேராபத்து ஆசிரியர்களுக்கு வேலை இல்லை. இப்ப வேலை பார்த்துக்கிட்டு புதுசா வேலை இல்லைன்னா நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம தான் வேலையில் இருக்கணும்னு நினைச்சோம்னா ப்ரமோஷன் கிடையாது, எந்த இதுவும் பணம் விஷயங்கள்ல வந்து இன்கிரிமெண்ட் அது சார்ந்த விஷயங்கள் கிடையாது. எப்போ வேணுமாலும் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் அவன் போக சொன்னா போகணுங்கிற முறைக்கு முற்றிலுமாக ஆசிரியர் வேலை வாய்ப்பை முற்றிலுமாக காதி பண்ற ஒரு விஷயமாகவும் அது இருக்குது. அதோட இன்னொரு சுமை, பள்ளிக்கூடத்தை எண்ணிக்கை குறைச்சிட்டு முதல்ல ஒரு வாத்தியார் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ற மாதிரி, அப்ப எண்ணிக்கை நமக்கு இல்லைங்கிறதுனால ஆசிரியர் இல்லைங்கிறதுனால பண்ணோம். இன்னைக்கு ஆசிரியர்லாம் குறைச்சிட்டு மாணவர்களுக்கு இவ்வளவு பயிருக்கு இவ்வளவு ஆசிரியர்னு எண்ணிக்கை குறைக்கிறது மட்டும் இல்ல, இப்ப தொழிற்கல்வி விஸ்வகர்மா திட்டத்துல தொழிற்கல்வின்னு வருது இல்ல, அந்த தொழிற்கல்விக்கு புது ஆசிரியர் எடுக்க போறது இல்ல. இப்ப தச்சு வேலை சொல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க, அல்லது வேற ஏதோ தொழில் சொல்லி பள்ளிக்கிறாங்கன்னா புது ஆசிரியர் எடுப்பது இல்லை. ஏற்கனவே நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க இப்ப கத்துக்கணும். நீங்க வந்து தச்சு வேலை செய்வது எப்படின்னு இருக்கிற வாத்தியாரே நீங்களே ட்ரைனிங் போய் எடுத்துக்கிட்டு வந்து பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப நான் மேக்ஸ் சொல்லி கொடுக்குறேன், இங்கிலீஷ் சொல்லி அது வேற பண்ணா அதையும் நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு இங்கிலீஷ் டீச்சரா இருக்கிறவரு, ஒரு தமிழ் வாத்தியாரா இருக்கிறவரு தமிழ் மட்டும் சொல்லி கொடுத்தா போதும். இப்ப அப்படி கிடையாது. தொழில் பயிற்சி உள்ள சேர்ந்த உடனே நீ தமிழ் எல்லாம் படிச்சுட்டு சொல்லிட்டல, வா அந்த இதை வச்சு தேடி வந்துருப்பான். அது நீ தெரியாது சார், கை வலிச்சும் போது சார் தெரியாது, முடியாது. அப்ப என்ன பண்ணணும், நீ ட்ரைனிங் எடுக்கணும். இப்ப என்னன்னா ஆசிரியர்கள் அதே ஆசிரியர்கள் வச்சுதான் தொழில் பயிற்சி கொடுக்க போறான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா குடுகுடுன்னு ஓடி போய் எங்கேயாவது ஒரு லேத்துல, நீங்க என்ன பசங்க வேலை பார்ப்பாங்கல்ல லேத்துல, அந்த லேத்துல போய் வேலை பார்க்கணும். வாத்தியார் இவர் பிஹெச்டி முடிச்சு எம்ஏ எல்லாம் முடிச்சு பெரிய டீச்சரா இருக்கிறவர், 30 வருஷம் சர்வீஸ் பண்ணவர், இப்ப தொழிற்கல்விக்கு ட்ரைனிங் கொடுக்குற லேத்துக்கு போன உடனே அங்க தரையிலே போல்ட திருப்புன்னு அதை திருப்புன்னு தரையில கொட்டுவான். இந்த அவலம் நடக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்க. இது வரைக்கும் சொன்னதுல பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல வாத்தியார்களுக்கு வேலை இல்லைங்கிறதுக்கு சொன்னேன், குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடமே இல்லைங்கிறது ஒண்ணு. இது போக தனியார் டிஎஸ்ஆர் கொண்டு வந்த கல்வியில வந்து தனியாரோட ஆக்கிரமிப்பு அரசு பள்ளியை மூடும் இருந்தது. கஸ்தூரி ரங்கத்துல வந்து என்னதுன்னா குருக்கள் கல்வியோட வந்து பள்ளிக்கூட கல்வியிலே நமக்கு கிடையாது, குலக்கல்வி சார்ந்த சிஸ்டங்கள் வருதுங்கிறத தொகுப்பை சொல்லியிருக்கிறேன். இந்த புத்தகத்துல குறிப்பா இந்த புத்தகத்தை நீங்க வாங்கினீங்கன்னா 10 புத்தகம் தான் இருக்கு, விரைவில் மற்ற புத்தகம் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த புத்தகத்தின் கடைசி பகுதியில இந்த புத்தக ஆசிரியர் ஒரு சிறப்பான செயலை செஞ்சிருக்கிறார். என்னன்னா இதுவரைக்கும் இந்த புதிய இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 அப்படிங்கிற புத்தகத்துல உள்ள அந்த விஷயத்துல உள்ள விஷயத்துல டேட் எல்லாம் சொல்லிட்டு அதை தொகுத்தா போல என்ன சொல்றாருன்னா இது எவ்வளவு மோசமா இருக்குங்கிற பாயிண்ட சொல்லிட்டு இதுக்கு ஆல்டர்னேட்டிவா திராவிட மாடல்ல நம்ம என்ன பண்ணிருக்கிறோங்கிறத ஒப்பிட்டு சொல்லிட்டு அதற்கு கீழே ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படிங்கிறது ஒரு 20 பக்கத்துக்கு மேல் சொல்லியிருக்கிறாருங்கிறது ரொம்ப ஹைலைட்டா ரொம்ப பிரமாதமாக ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறாருங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அது போக இந்த புத்தகத்துல மொத்த 4 விஷயங்களை நமது அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் 4 விஷயங்களை அமலப்படுத்துறார். ஒண்ணு, இந்த NEPங்கிற தேசிய கல்விக் கொள்கையில முதல்ல இது அரசு பள்ளிகளை காலி பண்ணிட்டு தனியார் ஏவபோகங்களை கொண்டு வந்து நிறுவி அரசு முறை ஸ்ட்ரக்சர் ஆசிரியர் வேலை இதெல்லாம் காலி பண்ணுறதுங்கிறது ஒண்ணு. அடுத்தது அந்த வேத கல்வி முறையில வந்து கல்வி படிக்கிறதுக்கான தகுதி கூட இல்லாத சூழலாக அடுத்ததை மாத்ததா ஒண்ணு சொல்றாரு. 2ஆச்சு. 3ஆவதாக என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 3ஆவதாக இந்த திராவிட மாடல் அரசு எவ்வளவு சாதனைகளை பண்ணிருக்கிறோம் இத்தனை ஆண்டுகள்ல ஆல்டர்னேட்டிவாங்கிறத ஒண்ணு நிறுவுறாரு. இதெல்லாம் நிறுவனத்துக்கு பிற்பாடு 4ஆவதாக அவரை அறியாமலே ஒரு காரியத்தை நிறுவுறாரு. என்னன்னா நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வந்ததுக்கு பிற்பாடு அவர் மீது ஏராளமான அவதூறுகளை கட்டமைச்சு அவர் இப்படி போயிட்டார். இது வந்து சங்கிகள் எதிர்கலையில் உள்ளவங்க மட்டும் இல்ல, ஆதரவானவர்கள் கூட அவர் வந்து சங்கிகளுக்கு உதவி பண்ணிட்டாரு, அவர் இப்படி பண்ணிட்டாரு, அந்த மாதிரி பண்ணிட்டாரு, பள்ளிக்கல்வித்துறை அப்படி பண்ணிட்டாருன்னு ஆதரவானவர்கள் கூட அவருக்கு எதிரான ஒரு அரசியலை மிக தீவிரமா கட்டமைச்சாங்க. பாத்தீங்களா? அதெல்லாம் கட்டுக்கதைகள், பொய்கள் என்பதை அக்குவேர் ஆணிவேராக இந்த புத்தகத்தில் அவர் மிக தீவிரமான பெரியாரிய கண்ணோட்டம் கொண்ட ஒரு திராவிட அரசியல் கண்ணோட்டம் நிரூபிக்கிறாரு. இதுவரை அவர் மீது சொல்லப்பட்ட மொத்த அவதூறுக்குமான பதிலாகவும் இந்த புத்தகம் இருக்குதுங்கிறது அதோட சிறப்பு. இவ்வளவு சிறப்பா எழுதியிருக்கிறார்ல இந்த புத்தகத்தெல்லாம் தெரியும். அவர் எழுதினவர் ஒரு பத்திரிகையாளர் அல்லது ஒரு யாரோ ஒரு எழுத்தாளர், இது சம்பந்தமா ஆய்வாளர்னா இது எவ்வளவு இருந்தாலும் கராரா பண்ணி சேலஞ்ச் பண்ணி ஒன்றிய பண்ணி எழுதிடலாம். ஆனா ஒரு அமைச்சர் ஒரு அரசு பள்ளி அதிகாரியாவோ அரசு பள்ளி ஆசிரியராக இருக்கிறவோ இப்படி எழுத முடியாது. எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிக்கல் வரும். அப்ப அமைச்சரா இருக்கிறவர் இதுக்கு எதிரான போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது. மாறாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் ஆர்கனைஸ் போடாத கலந்துக்கிட்டேன். அதுலயே ஒன்றிய அரசு நான் அவர் வளர்ந்துக்கே மாட்டார்னு பார்த்தா அவர் தான் லீட் பண்ணி தொகுத்து வழங்கி மிக கடுமையா ஒன்றிய அரசு கண்டிச்சு இந்த கல்விகள் கண்டிச்சு பேசினாரு. அதோட விட்டுருவார்னு பார்த்தா அதுக்கு மேல போய் இந்த தேசிய கல்விக் கொள்கையை பாஜகவை அது இந்துத்துவ அரசுன்னு சொல்லி அம்பலப்படுத்தி எழுதியிருப்பது
ஒரு தமிழ்நாடு பல்விக்கல்வித்துறையோட அமைச்சர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது சாமானியரின் குரல் அல்ல. ஒரு கல்வித்துறையில் இருக்கிற அமைச்சர் தன் பதவியை தாண்டி இதை பதிவு பண்ணியிருக்கிறாருன்றது மிக முக்கியமானது. இந்த கல்விக் கொள்கைக்கு எதிரான விஷயத்தை அன்பில் மகேஷ் அவர்கள் தான் முதல்ல சொன்னார்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க, எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இந்த விஷயத்த இந்த NEP-ங்கிற தேசிய கல்விக் கொள்கை 2020 யார் வேணுமாலும் பண்ண முடியும். ஒரு கல்வி ஆய்வாளர் பண்ண முடியும், ஒரு CPM கட்சியவர் சேர்ந்த பண்ண முடியும், ஒரு தமுசக்காரர் பண்ண முடியும், அதோட நோக்கங்கள்லாம் சொல்ல முடியும். ஆனா அவர்கள் கிட்ட இருந்து இவர் சொல்வதில் என்ன சிறப்பு அப்படின்னா, அவர்கள்லாம் இந்த கல்வி முறை வந்ததுன்னா எவ்வளவு மோசமாயிடும், இந்த நாடு எப்படி கல்வியே இல்லாம சீரழிச்சிடும் அப்படிங்கிறத ஒப்பிட்டு ரொம்ப நேர்த்தியா சொல்லி அதோட முடிச்சிருவாங்க. மாறாக இதோட சிறப்பு என்னன்னா, அமைச்சர் அன்பில் மகேஷோட சிறப்பு என்னன்னா, அதோட முடிக்காம மாறாக இந்த 100 ஆண்டுகளில் தமிழ்நாடு எப்படி கல்வித்துறையில் திராவிட இயக்கம் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்குங்கிற பதிவு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பல பேர் இந்த பதிவு பண்றதே கிடையாது. இந்த பிரதேசிய கல்விக் கொள்கை குறித்து சொல்றவங்க யாரும் இதெல்லாம் சீரழிச்சுன்னு சொன்னா அப்ப இங்கே சரியா இருக்குல்ல தமிழ்நாட்டு, அதை சொல்லணும்ல, அதை சொல்றது கிடையாது. அந்த நேர்மை அவங்க கிட்ட கிடையாது. அப்ப அவங்க கிட்ட ஒரு திராவிட இயக்க எதிர்ப்பு கண்ணோட்டம் இருக்குது. எப்படி இந்த தேசிய கல்விக் கொள்கையில ஒரு திராவிட எதிர்ப்பு கண்ணோட்டம் இருக்குதோ, தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிற பல பேர்கிட்ட நீதி கட்சியிலிருந்து இன்னைக்கு திமுக அரசு வரைக்கும் ஃபைட் பண்ணி கல்வி உரிமைகளை இவ்வளவு சிறப்பா அரசு கட்டுமானங்களை உருவாக்கி இவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்கிற இந்த விஷயத்தை போற போக்குல கூட சொல்லாத கண்ணோட்டம் இருக்குது என்பது இந்த அறிவாளிகள் பத்தியில் நான் சொல்வது சங்கிகள் கிட்ட மட்டும் இல்லை, பாஜகவை சங்கிகளை எதிர்ப்பதாகவும் இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக செயல்படுகிற பல பேருடைய இந்த புறக்கணிக்கிற தன்மை என்பது ஒரு நேர்மையானதா இல்லைன்றது பார்த்தீங்களா. அதை தகர்த்து இந்த நூலாசிரியராக அவர் எழுத சிறப்புல இது ரொம்ப ரொம்ப சிறப்பா நான் பார்க்கிறேன். இது ரொம்ப இந்த புத்தகத்தை நம்மளோட வரலாறு 100 ஆண்டுகளில் நாம் எவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறோம்ங்கிற ஆதாரத்தோடு, எப்படி தேசிய கல்விக் கொள்கை எவ்வளவு மோசமானது என்பதை ஆதாரத்தோடு நிரூபித்திருக்கிறாரோ அதுபோல் எவிடன்ஸ் அரசியலோடு ஒரு இடத்தில் கூட மிகைப்படுத்தாமல் நீதி கட்சியிலிருந்து இன்று வரை திமுக ஆட்சி வரை என்னெல்லாம் சாதனைகள் செய்திருக்கிறோம்ங்கிறத அவர் நிரூபித்திருக்கிறார் என்பது ஒரு திராவிட இயக்க எழுத்தாளனா சிந்தனையாளனா அது ரொம்ப சிறப்பாகவும் அவருக்கு அது சிறப்பான நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த விஷயத்துக்கு அது ரொம்ப முக்கியமானது. அதுபோக இந்த புத்தகத்துல ஏதாவது குறை சொல்லணும் அப்படின்னா எனக்கு குறை அப்படின்லாம் எனக்கு புத்தகத்துல ஒப்பீட்டளவில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இந்த புத்தகத்தை அவர் ஒரு எழுத்தாளராக எழுதியிருக்கிறாருன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆய்வாளராக இருந்ததை ஒப்பிட்டு மிக சிறப்பாக அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஆனா இதுல எனக்கு குறைபாடு புத்தகத்தோட கட்டுமானம். இது பாத்தீங்கன்னா ஒரு CBSE பப்ளிக் ஸ்கூல் செட்டப்ல இருக்குது புத்தகம். பைண்டிங்கு ஆர்ட் பேப்பர் எல்லாம் போட்டுருக்குது. அதே மாதிரி 10 பாயிண்ட் இப்போ எழுத்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த மாதிரி ஆட்களுக்கு 10 பாயிண்ட்ல போட்டிருக்காங்க. ஒரு 10.5ல போட்டிருந்தாங்கன்னா ரீடபிலிட்டி நல்லா இருக்கும். இன்னொன்று ஆர்ட் பேப்பர் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் டெக்ஸ்ட் நீங்கள் படிக்கிறதுக்குன்னு போகும்போது ஆர்ட் பேப்பர் உகந்தது அல்ல. அது ஷேக் ஆகும் படிக்கும்போது, லைட்டில் நம்ம கிளாரிட்டிக்கும் வெளிச்சத்தில் படிக்கிறதுக்கு உகந்தது இல்லை. ஆர்ட் பேப்பர் போர்டு இதெல்லாம் கூட வச்சுக்கலாம். உள்ள பிரிண்டிங் ஆர்ட் பேப்பருங்கிறது அண்டர் ஜிஎஸ்எம் ஆர்ட் பேப்பர் போட்டிருக்காங்க. இந்த ஆர்ட் பேப்பர் எதுக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னால் ஃபோட்டோகிராஃபி ஜேர்னலிசம். ஒரு ஃபோட்டோ நுட்பமாக கடலில் எடுக்கிறாங்கன்னா அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆர்ட் பேப்பர் பயன்படும். அதே போல் ப்ராடக்ட் விற்கிறதுக்கு ஒரு பொருள் டிவி விற்கிறாங்க, கலர்ஃபுல்லாக ஏதாவது பொருள் விற்கிறாங்கன்னா அதுக்கு அந்த ப்ராடக்டை நல்லா துல்லியமாக காட்டுவதற்கு ஆர்ட் பேப்பர் ரொம்ப பயன்படும். அப்போ ஒரு பொருளை ரொம்ப கலர்ஃபுல்லாக காட்டுவதற்கு ஆர்ட் பேப்பர் டெக்னாலஜி பயன்படும். ஆனால் ஒரு வாசிப்புக்கு ஆர்ட் பேப்பர் பயன்படாது. படிக்கிறவங்களுக்கு சிரமப்படுது. எனக்கு அது ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்போ ரீடபிலிட்டி ஒரு புத்தகத்தை இது போன்ற ஆய்வு புத்தகங்களை ரன்னிங் மேட்டரா இருக்குல்ல, எழுத்துக்களா இருப்பதை படிப்பதற்கு ஆர்ட் பேப்பர் உகந்ததில்லை. அதுக்கு எதுன்னா மேப்பிளித்தோ போடலாம். மேப்பிளித்தோ பேப்பர் தான் பிரிண்டிங் நல்லது, பார்க்கவும் ரிச்சா இருக்கும், படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா புக் பிரிண்ட்னு ஒரு பேப்பர் இருக்கு, அதில் போட்டிருக்கலாம், அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் வரலாம். அப்படி இல்லைன்னா நியூஸ் பிரிண்ட் பேப்பர்லாம் படிக்கிறோம்ல, அது படிக்கிறதுக்குனே உருவாக்கப்பட்ட பேப்பர், அது பார்க்கறதுக்கு மலிவா இருக்கும், விலை குறைவா இருக்க முடியும். ஆனால் இது மேப்ளித்தோ மாதிரி போட்டு அடுத்த பதிப்புகளில் மேப்ளித்தோ மாதிரி புத்தகத்தில் போட்டு பாயிண்ட்டை மட்டும் 10 போட்டிருக்கிறத ஒரு 10.5 போட்டாங்கன்னா கொஞ்சம் சிரமம் இல்லாமல் படிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோளாக இருக்கு. அதனால இந்த புத்தகத்தில் இந்த சொன்ன விஷயங்கள்ல இன்னும் சொல்ல போனா இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020க்கு பல புதிய தகவல்களை தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எனக்கு தெரியாத பல தகவல்களை அமைச்சர் இதில் குறிப்பிட்டிருக்கிறாருங்கிறதோட சிறப்பு. இந்த புத்தக கட்டுமானம் இந்த புத்தக பிரிண்ட்ல மட்டும் 2வது வகுப்பில் அதில் வரணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். கடைசியா கன்க்ளூஷனாக நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சும்மா நீங்க ஒரு முற்போக்காளராக ஒரு இதுவாக இருந்து ஒரு ஆசிரியராக இருந்து இந்த தேசிய கொள்கை சரியில்லைன்னு ஒப்பிட்டு சொல்றதுனால மட்டும் இதை நீங்க புரிஞ்சுக்க முடியாது. இதை நீங்க புரிந்து கொள்ளணும்னா பார்ப்பனியத்தை புரிந்து கொண்டால்தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை நீங்க முழுமையாக புரிஞ்சுக்க முடியும்.
நல்லா புரிஞ்சுக்க முடியும். பார்ப்பனியம் எப்படி செயல்படுதோ அதுபோல் தான் தேசிய கல்வி கொள்கை செயல்படும். பார்ப்பனியம் வேதம், புராணம், இதிகாசம், நம்மளோட நாடு வரணும், மனு தர்மம், இதெல்லாம் சிறப்பு விட்டே கொடுக்காது. எப்பவுமே அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஆனால் சிறப்பாக இருக்கிற கண்ணோட்டத்தில் அதோட பொருளாதார கண்ணோட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் அது நேரதிராக நம்ம ஊரில் இல்லாத இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஏகாதிபத்திய அமெரிக்கா ஆதரவோட தான் இருக்கும். ஒரு மிடில் ஈஸ்டாக இருக்கிற நாடுல கடுமையாக திட்டி பேசுறதா இருப்பாங்க. மற்ற மூன்றாம் உலக நாடுகள் பற்றி நல்ல கண்ணோட்டம் இருக்காது. சவுதி மாதிரி கண்ட்ரோல் பண்ணல, இவெல்லாம் காட்டு முரண்டியா இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம், புராணம், இதிகாசம் இதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அமெரிக்க வாழ்வியல் முறைங்கிறது அது நேரானது. ஆனால் பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வாழ்க்கை ரொம்ப சிறப்பானது. அமெரிக்காவில் கிளின்டன் அமெரிக்க அதிபராக இருந்தவங்க ரொம்ப சிறப்பானுவாங்க. அமெரிக்க வாழ்வியல், அமெரிக்கா மாதிரி ஒரு நாடுங்கிறது அவங்க லட்சியமா இருக்குங்கிறது பார்ப்பனரோட ஐடியாலஜியா இருக்கும். யாரோட பேசினாலும் நீங்க நெருக்கி பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அப்போ அவங்களோட இந்திய பின்புலத்தில் தன் பார்ப்பனியத்தை தூக்கி நிப்பாட்டுகிற வேதம், இதிகாசம், மனு தர்மம், நம்மளோட விஷயம் இதெல்லாம் என்னன்னா அவங்களோட பார்ப்பன அதிகாரத்தை விட்டு கொடுக்காம அதை பாதுகாக்குது. அதை நீங்க கண்டுட்டீங்கன்னா பார்ப்பன அதிகாரம் கண்டுபிடும். நீங்க வேதத்தின் புனிதத்தை தகர்த்தாச்சுன்னா எல்லாத்துக்கும் மேல் பார்ப்பனர்கள் அங்க செட்டப் பண்ணி தகர்த்த முடியும். அதனால்தான் டாக்டர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் வேதங்கள் நாடு கிடையாது எதிரானதுன்னு அம்பேத்கர் நிறுவனர், பெரியாரும் அதை பேசினார். ஆனா அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதை விட்டு கொடுப்பதனால அவர்களுக்கு நஷ்டம். நல்லா தெரிஞ்சுங்க, ஜாதியால் பாதிக்கப்படுகிற நாம் ஜாதி ரீதியாக பல நேரங்கள் இழிவை சந்தாரிக்கிற பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்கள ஜாதி உணர்வு இல்லை. ஜாதி உணர்வு தான் ஜாதிகாரனுக்காக தான் பொங்குதுன்னா ஜாதியில் 100% லாபம் பார்ப்பனர்கள். அவங்க ஏன் விட்டு கொடுக்கணும்? சிம்பிளான கேள்வி. ஜாதியில் 100% லாபம் கிடையாது. பார்ப்பனர் அல்லாத எந்த ஜாதியாக இருந்தாலும், ஆதிக்க ஜாதியிலிருந்து ஒடுக்கப்பட்ட ஜாதி வரைக்கும் எந்த ஜாதியாக இருந்தாலும் 100% அவங்க மரியாதை கிடையாது. பார்ப்பனருக்கு கீழே ஒரு கண்ணோட்டம் அதுக்கு கீழே இருக்குது. ஆனாலும் தன் சாதிகாரரை பார்த்தா நம்ம சாதி அப்படின்னு பேசுகிற அந்த மனோபாவம் சாதியில் புறக்கணிக்கிற சாதியில் பார்ப்பனுக்கு கீழே இருக்கிற உள்ளே இருக்கும்போது 100% ஜாதியில் பெருமையும், ஜாதியில் லாபமும், ஜாதியில் தனக்கு கீழே இயல்பாக பிறக்கும் போது எவ்வளோ கோடிக்கணக்கான அடிமைகளும் ஒரு தனி பார்ப்பனருக்கு கிடைக்கும் போது ஒரு பார்ப்பனர் அதை ஏன் விட்டு கொடுக்கணும்னு ஒரு அடிப்படை கேள்வி இருக்குல்ல, அதையோட நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப சாதி ஒழிப்புங்கிற கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கணும். பிராமணியம் பார்ப்பனியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணோட்டம் சமூக ரீதியாக இவ்வளவு நவீனம். அவங்க அமெரிக்காவுக்கு இருப்பாங்க, சயின்டிஸ்டா இருப்பாங்க. கஸ்தூரி ரங்கன்ங்கிற இந்த புத்தகத்துல இந்த தேசிய கல்வியை வடிவத்தின் தலைவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். ஆனால் அவர் வேதம், புராணம், இதிகாசத்தை விட்டு கொடுக்காத ஒரு பிடிவாதக்காரராக இருக்கிறாருங்கிறதுனா அதற்குள் தான் பார்ப்பனிய அதிகாரம் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் முதலாளித்துவ சமூக ஏகாதிபத்தியத்தின் பொருளாதார கொள்கை அவர்களின் தீர்மானமாக கொள்கையாக இருக்கிறது அவங்களோட நிறுவனம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். கிரிக்கெட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது இந்தியாவும் வேற நாடு ஆடும்போது இந்தியா ஜெயிக்கணும்னு நம்ம விரும்புவோம். இந்தியா விளையாடாத போது பாகிஸ்தானோ ஒரு வெள்ளக்கார நாடு விளையாடி இங்கிலாந்துக்காரன் விளையாடுறா பாகிஸ்தான்காரன் ஜெயிக்கணும்னு நம்ம விரும்புவேன். நான் அப்படி விரும்புவேன். எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் யார் கூட விளையாடும் வெஸ்ட் இண்டீஸ் தான் ஜெயிக்கணும்னு விரும்புவேன். ஏன்னா கருப்புனா இருக்கிறான், அவன் நல்லா விளையாடுவான், அவன் தான் ஜெயிக்கணும். வெள்ளக்காரனும் ஒரு கருப்புன்னு விளையாடணும்னா கருப்பு ஜெயிக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனா அவங்க அப்படி கிடையாது, இங்கிலாந்துக்காரன் தான் ஜெயிக்கணும், வெஸ்ட் இண்டீஸ்காரதோ கருதுவாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு பாகிஸ்தான் யார் கூட விளையாண்டாலும் பாகிஸ்தான் தான் ஜெயிக்கணும் நினைப்பாங்க, டிஃபால்ட். மாறாக ஒரு வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாந்து கிரிக்கெட் மேட்ச் நடந்தா இங்கிலாந்து ஜெயிக்கணும்னு விரும்புவாங்க. எல்லாவற்றிலும் ஆதிக்கத்தை விரும்புகிற மனோபாவம் அவங்களோட கண்ணோட்டமா இருக்குதுங்கிறத அதை புரிஞ்சுக்கிட்டாதான் இதை புரிஞ்சுக்க முடியும். அதனால பார்ப்பனிய தர்மம் என்பது வேறு, முதலாளித்துவ கண்ணோட்டங்கிறது வேறு இல்லை. பார்ப்பனியம் எங்கெல்லாம் அதிகாரம் செல்வாக்கு பெறுமோ அதோடு இருக்கும். அப்ப ஏன் அவங்க சோசலியத்தோடு சேர்ந்து இயக்குறது இல்லை? ஒரு கேள்வி. அப்ப ஏன் மார்க்சியத்தை பார்ப்பனியர்களை கொண்டாடுறவங்க ஏன் மார்க்சியத்தை கொண்டாடுறதுன்னா அடிப்படையில் பிறகு சார்ந்த வேறுபாடுகள் கூடாதுன்னு சொல்வதனால் அந்த கண்ணோட்டம் அடிப்படையில் வேதம் இந்த பிறப்பு சார்ந்த ஜாதி பார்ப்பனியத்துக்கு எதிராக மார்க்சிய கண்ணோட்டம் இருக்குது. அப்போ பொருளாதார ரீதியாக சமம் இருக்கக்கூடாது, சமமா இருக்கணும், இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லுகிற மார்க்சியம் கம்யூனிசம் என்பது இங்க இருக்கிற இந்த விஷயத்துக்கு முரண்பாடா இருக்கிறதுனால அதை புறந்தள்ளுவதும், ஏகாதிபத்திய முதலாளித்துவ பொருளாதாரம் என்பது இதற்கு எதிராக இல்லாட்டிலும் இதற்கு ஆதரவாக இல்லாட்டிலும் கூட இது வைதிகமா இல்லாட்டிலும் கூட தன் வளர்ச்சி உகந்ததா இருக்கிறதுனால இந்திய சமூக நிலப்பிரபுத்துவத்துல வேதம், புராணம், இதிகாசம், பார்ப்பனியம், ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் நம்ம அடையாளம்னு சொல்ற அவர்கள் இன்னொரு புறத்தில் நேரெதிராக அமெரிக்காவோட ஏகாதிபத்திய அடையாள அரசியலை கொண்டாடுவதும் அங்க போய் புழங்குறதுல பெரிய விஷயமா கருதுவாங்கிறது புரிஞ்சுக்கணும். ஆனா மாற்றாக எதிர்க்கிற நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா சமூக நீதி கண்ணோட்டத்தில் நம்ம கிட்ட இந்த கான்செப்ட்
ஒரு வேத எதிர்ப்பு இதெல்லாம் சாதி ரீதியாக இருக்குது, நம்ம படிக்கக்கூடாதுங்கிறதுலாம் நல்ல புரிதல் நம்மகிட்ட இருக்குது. அது நம்மகிட்ட தான் இருக்குது. கம்யூனிஸ்ட் கண்ணோட்டத்தோடு பேசுகிற பல பார்ப்பனர்கள் கூட வேத இதெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, வேதத்தை விமர்சிக்க மாட்டாங்க, ராமாயண மகாபாரதம் 4 வரத்தை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வைதிகமாக இருக்கிறவங்களும் விமர்சிக்கிறது இல்லை. அது ரொம்ப கம்யூனிஸ்ட் கட்சியோட ரொம்ப ஏற்றுக்கிட்டவங்க, கம்யூனிஸ்ட் கட்சி பொருளாதார சமத்தை ஏற்றுக்கிறவங்க வைதிக சமத்துவத்தை ஒத்துக்கிறது இல்லை. ஒரு வேதம் குறித்தான விஷயத்தை விமர்சிக்கிறது இல்லை, ராமாயணம் குறித்தான விமர்சனம் விமர்சிக்கிறது இல்லை. வைதிகமாக இருக்கிறவங்க பொருளாதார விமர்சனத்தில் அமெரிக்காவை விமர்சிக்கிறது இல்லைங்க. அந்த முரண்பாடு அவங்களுக்குள்ள உண்மையாக இருக்குது. மாறாக நம்ம கிட்ட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமூக நீதி பேசுகிறோம்னா பெரியார் அம்பேத்கரிய கண்ணோட்டத்தோடு சாதி எதிர்ப்பு, வேத எதிர்ப்பு, இந்து மதத்தில் இருக்கிற சாதி பின்புலெல்லாம் வேண்டாங்கிற கராரான கண்ணோட்டம் இருக்குது. ஆனால் பொருளாதார கண்ணோட்டத்தில் நாம கிட்ட அதை செல்வாக்கு பார்ப்பனர்கள் செல்வாக்கு கொடுக்குற முதலாளித்துவ கண்ணோட்டம் தான் நம்மகிட்டையும் பெரும்பான்மையாக இருக்குது. நம்மகிட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கண்ணோட்டம் இல்லை, எதிர்க்கிறது இல்லை. அதனால் இதை நாம் எதிர்கொள்வதற்கு ஒரு சமூக நீதி அரசியல், ஒரு திராவிட இயக்க கான்செப்டில் டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் கான்செப்ட்லேருந்து வேதம், இதிகாசம், புராணம் நம்ம படிக்கக்கூடாதுன்னு சொல்றதை அம்பலப்படுத்திடுறோம். ஆனால் மல்டிநேஷனல்ஸ் கம்பெனிகளை வச்சுக்கிட்டு பார்ப்பனை இங்கே பள்ளிக்கூடம் திறக்கிறது, பள்ளிக்கூடத்தை மூடிட்டு தனியார் வசமாக மாற்றுறதை தடுக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன திட்டம் இருக்குது? அந்த திட்டம் மார்க்சியத்துக்கிட்ட தான் இருக்குது, பொது உடைமைகிட்ட தான் இருக்குது. அதோடு சேர்ந்து இயங்குவது நமது கடமைன்னு கேட்டுக்கிற வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அதிகார